நடிகர் சிலம்பரசன் எப்படி சர்ச்சைக்கு பஞ்சமே இல்லாதவரோ, அதே போலதான் காமெடி நடிகர் வடிவேலுவும் அவ்வப்போது இவரை பற்றி ஏதாவது ஒரு சர்ச்சை பேச்சு சமூக வலைதளங்கள்ல வைரலாகும். இந்த நிலையில பாத்தீங்கன்னா, நம்ம வடிவேலு அவர்கள் ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பு எந்த ஒரு படங்களிலுமே நடிக்காமல் இருந்துட்டு இருந்தாரு. இவருக்கு பாத்தீங்கன்னா தமிழ் சினிமா ரெட் கார்டுமே கொடுக்கப்பட்டது. அது என்ன விவகாரம் அப்படின்னா, 23ஆம் புலிகேசி அப்படின்ற திரைப்படத்துல தான் நடிக்க போவதாக சொல்லி ஒரு மிகப்பெரிய தொகையை சங்கர் அவர்களிடமிருந்து பெற்றிருக்காரு. அதன் பின்பு அதை சரியாக தரவில்லை, ஷூட்டிங்குக்கும் ஒழுங்கா வரல அப்படின்ற விவகாரத்துல தான் இவர் சிக்கி இருந்தாரு. இவருக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5 ஆண்டுகளாகவே எந்த பட வாய்ப்புகளுமே வரல, யாருமே பட வாய்ப்புமே தரல. ஆகையால வடிவேலுடைய கெரியர் முடிந்து விட்டதா அப்படின்ற கேள்விக்குறியுமே இருந்தது. இப்படி ஒரு ரெட் கார்டு கொடுக்கப்பட்டிருக்கும் போதே தளபதி விஜய் அவர்கள் அவருடைய மெர்சல் திரைப்படத்துல நம்ம வடிவேலு அவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தாரு. சோ யாருமே எதிர்பார்க்காத நேரத்துல இப்படி ஒரு வாய்ப்பு வந்ததால வடிவேலு அவர்களுக்கு தளபதியின் மீது ஒரு மிகப்பெரிய மரியாதை இருந்துட்டு இருக்கு. தற்போது பாத்தீங்கன்னா தாவேக கட்சி தரப்புல இருந்து தளபதி விஜய் அவர்கள் ஆளும் கட்சியான திமுகவை எதிர்த்து தொடர்ந்து குரல் கொடுத்துட்டும் இருக்காரு. ஆனா நடிகர் வடிவேலு அவர்களோ திமுக பக்கம் நின்று கொண்டிருக்கிறாரு. அப்படி அடுத்த ஆண்டு தமிழக சட்டமன்ற தேர்தல் வரும் பட்சத்துல பிரச்சாரத்தின் போது தளபதி விஜய் அவர்களை தாக்கி வடிவேலு அவர்கள் பேச வாய்ப்பு இருப்பதாக ஒரு சிலருமே சொல்றாங்க. யாருமே வாய்ப்பளிக்காத போது தனக்கு வாய்ப்பு தந்த தளபதி விஜய் அவர்களே எதிர்த்து வடிவேலு அவர்கள் பேசுவாரா அப்படின்னு ஒரு சிலர் சொன்னாலுமே, இதே போலதான் விஜயகாந்த் அவர்களுக்குமே நடந்தது அப்படின்னு இன்னொரு தரப்புமே இது சொல்லிட்டு இருக்காங்க. சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்றது. இது போன்ற சினிமா செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.